இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நகர்கள், சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். இன்றைய நற்செய்தி பகுதி மிக அற்புதமான பகுதி. சிற்றூர்கள், நகரங்கள் தோறும் சுற்றி வந்தார். தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். இன்றைக்கு எந்த ஊழியர்கள் இப்படி செய்கிறார்கள்? நாம் செய்கிறோமா? இயேசு தொடர்ந்த பாணியவே இன்றைக்கும் நாம் தொடர வேண்டும் என்று நாம் நினைக்க தேவையில்லை. இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறிவிட்டன, கலாச்சாரம் மாறிவிட்டது, நம்முடைய மனநிலைகள் மாறிவிட்டது. ஆனால் அடிப்படையில் இயேசு செய்த ஒரு காரியம், விண்ணரசை பற்றி போதித்து கொண்டிருந்தார். ஒன்று, அந்த விண்ணரசை போதித்ததை அவர் மக்கள் மத்தியில் உண்மையாக்கும்படி நோய் நொடிகளை எல்லாம் குணமாக்கி வந்தார். நோய் நொடிகளை எல்லாம் குணமாக்கி வந்து மக்கள் மேல் பரிவு கொண்டு அவர் எங்கும் திகழ்ந்தார். அந்த அடிப்படை தன்மை ஊழியர்களிலே இன்றைக்கு இருக்க வேண்டும். ஊர் ஊராக சுற்ற முடியாது. சூழ்நிலைகள், நிர்வாகம், பள்ளி போன்ற கல்லூரி போன்றவைகளெல்லாம் நம்மிடம் உள்ளன. இருப்பதிலிருந்து நாம் இயேசுவை எப்படி அறிவிக்கலாம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் நம்மிடம் அந்த தாகம் இருக்கிறதா? மக்கள் மேல் கருணை இருக்கிறதா? பரிவு இருக்கிறதா? பரிவு என்பது தூயாவின் கனிகளில் ஒன்று. எதற்கு பரிவு கொள்ள வேண்டும்? ஒருவர் ஏழையாக இருந்தால் அவர் மீது பரிவு, இயலாதவர்களாக இருந்தால் பரிவு, பொருளாதாரத்திலே அல்லது சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் மேல் பரிவு, உடல் நலமற்றோர் மீது பரிவு. பரிவு கொள்ள யாரை நாம் சந்திக்கிறோம்? எத்தனை மனிதர்களை நாம் சந்திக்கிறோம்? ஊழியர்களாக இருப்பவர்கள் நாம் எவ்வளவு மக்களை சந்திக்கிறோம் இன்றைக்கு? நான் நினைக்கிறேன், நம்மிடம் அந்த அளவிற்கு, இயேசு எதிர்பார்க்கிற அளவிற்கு, அவர் நம்மை ஒன்றுமில்லாத ஒரு சூழலிலிருந்து தேர்ந்தெடுத்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான உன்னதமான அழைப்பிற்கு அவர் எதிர்பார்க்கின்ற நிலையை ஒரு பக்கம் வைத்து, நம்முடைய செயல்களை, எண்ணங்களை, நம்முடைய தாகத்தை இன்றைக்கு இன்னொரு பக்கம் வைத்து எடை போட்டு பார்த்தால், நம்முடைய வாழ்வு இயேசுவுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. நம்மிடம் நிறைய ஊழியர்களிடம் பரிவு இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நம்ம பெரிய நிர்வாகின்னு நினைக்கிறோம், நம்ம பெரிய கொம்பன் நினைக்கிறோம். நம்மிடம் அந்த அன்பு இல்லை. அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்முடைய திருமகன் கிறிஸ்து விண்ணரசை போதித்தார், எங்கும் பறைசாற்றினார். இந்த விண்ணரசை போதிப்பதற்கு, பறைசாற்றுவதற்கு சிற்றூர்கள், நகரங்கள், ஊர்கள் தோறும் சென்றதை போல இன்றைக்கு செல்லவில்லை என்றாலும் கூட, இருக்கின்ற இடங்களிலே அந்த போதனைக்கு ஏற்ப நாங்கள் நடக்கின்ற வரத்தை எங்களுக்கு தந்திரணும். நாங்கள் சொல்வதொன்றும் செய்வதொன்றுமாக இல்லாமல் நல்ல மனித பண்புகள் எங்களில் இருக்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடும். பரிவும் கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டவர்களாய் நாங்கள் வாழ எங்களை உம்முடைய தூய ஆவியினால் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.